ரொம்ப நாளா கேட்குறான்னு சொல்லி தன்னுடைய பையனுக்கு அழகான மீனையும், மீன் தொட்டியையும் ஒரு அப்பா வாங்கி குடுத்துருந்தாங்க. அவன் ஸ்கூலுக்கு போன டைம்ல அந்த மீன் வந்து செத்து போச்சு. உடனே அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, என் பையன் இது தெரிஞ்சா ரொம்ப அழுவானேன்னு சொல்லி, அவங்க அப்பா என்ன பண்ணாரு, அந்த டாய்லெட்ல போட்டு ஃப்ளஷ் பண்ணிட்டாங்க. அவன் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே அந்த மீனை பார்த்தா மீனை காணோம். உடனே அவன் அழ ஆரம்பிச்சான். ரொம்ப அழுதுட்டே இருந்தான். அவங்க அப்பா கேட்டாங்க, "ஏன்டா தம்பி இப்படி அழுகுற? நான் உனக்கு வேற மீன் வாங்கி தரேன்னு சொன்னேன்னே." அவன் சொன்னானா, "நீங்கள் ஏன் எடுத்து போட்டீங்க? நான் அதை எடுத்து போட்டு ப்ளஷ் பண்ணியிருப்பேன்ல." அப்படின்னு சொல்லி சொன்னானா. வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, "கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர்." இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையில் ஒவ்வொரு விதமான பிரச்சனையாக ஒவ்வொரு விதமான கவலையாக இருக்குது. அந்த இருதயத்தோட நினைவுகளை கர்த்தர் அறிந்து ஆறுதல் படுத்த வல்லவராக இருக்கிறார். ஸோ அவரை நம்புவோம். அவர் நம்மளை கர்த்தர் ஆறுதல் படுத்துவார். God bless you.